உங்களை மதிக்காதவங்கள்ட்ட போயிட்டு எவ்வளோ கத்துனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் பி இன்ஃப்ளூயன்சர் பட் நோபடிஸ் இன்ஃப்ளூயன்ஷியல். வித்தியாசம் சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர்ன்றவங்க ஒரு புஷ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அதாவது என்ன மாதிரி ஆவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, விச் இஸ் நான் உங்களை மாதிரி தான், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் தியர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்சராக பாக்குறாங்களே தவிர ரியல் கான்ஃபிடன்ஸ் மூலமா நம்ம இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா மாறதான் நம்ம கோலா இருக்கணும். இந்த எவல்யூஷன் பார்ட் 3 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு பிகம் an influential person யூசிங் கான்ஃபிடன்ஸ் பார்க்க போறோம். மொத்தம் 3 சிம்பிள் திங்ஸ் சொல்றேன், இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எலாபரேட்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா படபடப்பா ரொம்ப வேகமா எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப அவசரப்பட்டு பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க இன்ஃப்ளூயன்ஸ் மிஸ் ஆகும். அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸரா இருக்க முடியாதுங்க. ஏன்னா எப்போ ஒரு பதட்டம் அடைகிறாங்களோ அப்பயே முடிஞ்சுது அவங்களோட விஷயம். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காமான ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ்லாம் பேசுவாங்க. ஸோ தே won't be in a hurry, they will talk very slowly. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டாக் ஸ்லோலி, டோன்ட் பி ஹேஸ்டி. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசும்பொழுது நிறைய பாசஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் பேசிட்டு ஒரு பாஸ் கொடுப்பேன், மினிமம் பாசஸ் இருக்கும். ஏன்னா வீடியோ 3 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணுன்ற ஒரு கோல் வேற இருக்குன்றதுனால லைக் சில நேரத்தில் நான் ரஷ் பண்ணாலுமே வந்து ஐ மேக் ஷூர் ஐ டோன்ட் ஓவர் டம்ப் வித் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராப்பரான பாசஸ் வில் டெஃபினெட்லி மேக் யூ அ பெட்டர் பர்சன் டு பி ஹேவிங் மோர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பாசஸ் யூஸ் பண்ணுறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பேசக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் மறுபடியும் எம்பசைஸ் பண்ற பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல பயங்கரமா பண்ணிருப்பாங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ மேக் ஷுர் யூர் டாக்கிங் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு பீப்புள். இந்த 3 விஷயம் வந்து வச்சுக்கோங்களேன், யூ வில் பிகம் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். மக்கள் உங்களை தேடி வருவாங்க, உங்களை மாதிரி ஆசைப்படுவாங்க. எப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம தேடி போறோமோ அதோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நம்ம மேல வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். பட் எப்போ ஒரு விஷயம் நம்ம தேடி வருதோ அப்போ நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கோல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளை தேடி வரணும், நம்ம இன்ஃப்ளூயன்ஷியலாக மாறணுன்றது தான். திஸ் இஸ் த பார்ட் 3 ஆஃப் திஸ் எவல்யூஷன் சீரிஸ். இது எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.